4 ஜீவன்களுக்கு விசேஷ ஞானத்தை இந்த உலகத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த 4 ஜீவன்களை பற்றியும் இங்கே அருமையான சாலமோன் அருமையாக இந்த இடத்திலே இது சொல்லுகிறார். கவனித்துக் கொள்ளுங்க, வாசிங்கம்மா. அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும், சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்களும், ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும், தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. 4 ஜீவன்களை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 4 ஜீவன்களும் விசேஷமான ஞானம் உள்ளவைகள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் இல்லையா? கர்த்தருக்கு யாருக்கு புத்தி உண்டு சொல்லுங்க? இவ்வளவு பிரசங்கம் கேட்டீங்கல்ல, யாருக்கு புத்தி உண்டு? தெய்வமே. பைபிள் எல்லாரும் கையில இருக்குல்ல, வாசிங்க. 111 கடைசி வசனம். இவ்வளவு நேரமா கடகடா வாசிக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, நல்ல புத்தி உண்டு. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. இங்க வந்திருக்க நீங்க எல்லாம் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவங்களா இருந்த கரங்களை தட்டி ஆண்டு நன்றி சொல்லுங்க. பரவாயில்லையே. அப்ப நீங்க எல்லாம் ஆண்டவருக்கு பயப்படுறவங்க, நல்ல அவருடைய கற்பனையின்படி செய்கிறவங்க. வேதத்திலே அவருடைய கற்பனையின்படி செய்த அநேக பரிசுத்தவான்களை நாம் பார்க்க முடியும். சரி, இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய நேரம் போதாது. சில காரியங்களை இந்த நாம் தியானிக்க போகிறது 4 ஜீவன்களை பற்றிய விஷயத்தில் நான் ஏற்கனவே உங்களுக்கு எறும்பை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக நான் பேசியிருக்கிறேன். ஆனாலும் கூட அந்த எறும்பை பற்றியான விஷயத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ நீங்கள் வாசிங்க. அதே நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் இந்த அருமையான சாலமோன் எழுதும் போது இப்படி எழுதுகிறார். இதோ கர்த்தருக்கு 6 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழி 6 அதிகாரம். அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது. சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். போதும், அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதுக்கு என்ன ஞானம் இருக்கிறது? எப்படி அதை கற்றுக்கொள்ள முடியும்? வீட்டில் ஒரு எறும்பு வந்தாலும் கூட விட மாட்டோம், தொடப்ப எடுத்து அடிச்சு விரட்டிடுவோம் இல்லையா? இப்போ அதுக்கிட்ட எப்படி நம்ம ஞானம் கற்றுக்கொள்வது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எறும்பு ரொம்ப சுறுசுறுப்பு உள்ளது. ரொம்ப என்ன உள்ளது? நல்லா சொல்லுங்க. ரொம்ப சுறுசுறுப்பு உள்ளது. அது இரவு இதோ தூங்காமல் செயல்படுகிற ஒரு விசேஷமான ஜீவச்சந்தை. இந்த அருமையான எறும்பு இதோ நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறது. ஏனென்றால் வேதத்தின் பிரசங்கியின் புஸ்தகம் இங்க எடுத்துக்கொள்ளுங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 3 அதிகாரத்தில் 1-2 வசனம் வாசிங்க. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. இது அப்படியே அந்த பகுதியை வீட்டில் போய் நல்லா வாசித்துருங்க. சரியா? எல்லாவற்றுக்கும் ஒரு காலம். இதெல்லாம் இருக்கும்போது தான் என்ன செய்ய வேலை செய்ய முடியும். நல்ல ஆரோக்கியம் இருக்கும்போது தான் சம்பாதிக்க முடியும். பிள்ளைகளுடைய அந்த குறிக்கப்பட்ட வயதுக்கு தக்கதாக தான் படிக்க முடியும். படிக்க வேண்டிய காலத்தை படிக்காதபடி பின்னாலே படிக்கலைன்னா எப்படி பிரயோஜனம் இல்லை. அப்ப எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார், அந்தந்த வயதுக்கு தகுந்தவாறு. அதே போல ரட்சிக்கப்பட வேண்டிய காலத்தில் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். அபிஷேகம் வாங்க வேண்டிய காலத்தில் அபிஷேகம் வாங்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளா ஜீவித்து பரிசுத்தமா நடக்கணும். அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில எறும்பை நமக்கு ஒரு மாதிரியாக வைத்திருக்கிறார். இந்த எறும்பில் காணப்படுற ஒரு விசேஷமான மாதிரி என்ன? இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது அந்த எபேசியர்ல 5:16 நீங்க படிக்கும்போது ஒரு வார்த்தை எங்க இருக்கிறது, வாசிங்க. எபேசியர் 5:16. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். போதும். எல்லாவற்றிலேயும் காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பப்ப எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்பப்ப நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சிலர் தன்னுடைய
வயோதிப நாட்கள் வரையிலும் எவ்வளவோ பணங்கள் இருந்தாலும் ஒரு வீடு வைக்கவோ ஒரு சொத்து வாங்கவோ பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் செய்ய அப்படியே இருந்துருவாங்க. பார்ப்போம் என்று. கடந்த நாள் ஒரு வீட்டுக்கு நான் கடந்து போயிருந்தேன். அந்த வீட்டிலே அவர்கள் புருஷன் மனைவி நல்ல அரசாங்க வேலை பார்க்கக்கூடியவங்க, பிள்ளைகளை டாக்டருக்கு படிக்க வைக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு காரியம், அவர்களுக்கு சொந்தமான ஒரு வீடை ஒழுங்குபடுத்த, அவர்கள் இருக்கிற அந்த இடத்திலே அந்த குறிக்கப்பட்ட பட்டணத்திலே குறிக்கப்பட்டதான ஒரு இடத்தை வாங்க, ஒரு வீட்டை கட்ட அவர்களால் முடியாதபடி மிகவும் வேதனையோடு இருக்கிறார்கள். ஒரு நாள் மனைவி அதை பற்றி ரொம்ப வேதனைப்பட ஆரம்பித்தது. எவ்வளவோ என் புருஷனிடத்தை சொல்லியும் அவர் கேட்கவே இல்லை. காசு இருக்கிறது, நல்ல பலன் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது. இப்ப நாட்கள் காலங்கள் தாண்டி போக போக பலன் குண்டி போகிறது. ஆனாலும் பணம் இருந்தாலும் அவங்களை என்ன செய்ய முடியல. நினைத்த காரியம், இந்த கவன பிள்ளைகள் இங்க கவனிங்க எல்லாரும் பேனு கொள்ளுதெல்லாம் அப்புறம் இங்க கவனிச்சிடுங்க. அப்ப என்ன செய்ய முடியல, நினைத்த காரியத்தை சாதிக்க முடியல. அதுக்குரிய காலங்கள் தாண்டி விட்டு இப்ப கண்ணீர் வடிக்கிறார்கள். அநேக குடும்பங்கள் அப்படிதான், செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாதபடி, செய்ய வேண்டிய காலத்தில் செயல்பட வேண்டிய காரியம் செயல்படாதபடி நாட்களை எல்லாம் கடத்தி விடுவார்கள் விளையாட்டு போல. அப்புறம் இதோ அதாவது அணை கடந்து போன தண்ணி என்ன வராது, அழுதாலும் நீங்க எல்லாம் இங்க தானே இருக்கீங்க, இப்படி உற்சாகம் இருந்தீங்கன்னா எப்படி ஆகும். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா எப்பவுமே உற்சாகமா இருப்பதுதான் நான் விரும்புகிறேன். நமக்கு ரொம்ப துவங்கி போயிருக்க கூடாது. கர்த்தர் இது தந்த பலன் பெரியது. காலையில பலசாலியா இருந்தவங்க இப்ப அவங்க காணல. சிலர் ஆசுல இருக்கிறாங்க, சிலர் சிறைச்சால இருக்கிறாங்க, சிலர் மரண படுக்கையாகி விட்டாங்க. ஆண்டு இவ்வளவு அந்த சுகம் பலன் எவ்வளவு பெரியது. நம்ம எப்போ எப்படி இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய சிலர் எனக்கு ரொம்ப சந்தோஷம், எப்பவும் நல்ல சுறுசுறுப்பா செயல்படுறீங்க, நல்லதான காரியம், அப்படிதான் செயல்பட வேண்டும். சரி, எந்த காரியத்துக்கும் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில இது காலத்தை அறிந்து செயல்படுகிற இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த எறும்புல பாருங்க, அது காலத்தை அறிகிறது. என்ன காலத்தை அறிகிறது? வருங்காலத்தை அறிகிறது. இது ஒரு மாறி காலம் வரும். இதெல்லாம் வசனம் இருக்கு, நேரம் போதாது. புலிமுச்சலை பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். சரி பாருங்க, இன்னொரு மாறி காலம் வரும். அந்த மாறி காலத்துக்கு முன்பாக கோடை காலத்தை என்ன செய்ய வேண்டும்? ஆகாரத்தை சேமித்து வைக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பயங்கரமான மகா உபத்திரவத்தின் காலம், நியாயத்தீர்ப்பின் காலம் ஒன்று வரப்போகிறது. அதுக்கு முன்பதான் நித்தியத்தில் வீட்டை கட்டி அங்க போய் இளைப்பாறுதலுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம். அந்த குறிக்கப்பட்ட காலத்தை செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாவிட்டால் இதோ பின்னால் என்ன அழுதாலும் புரண்டாலும் ஏசாவை போல ஆயிப்போம். ஏசா எப்படி தனக்கு இருந்த சொல்லுங்க சேஷ்டப்பட்ட பாகத்தை என்ன செய்தாரு? அலட்சியம் பண்ணினார். எதுக்காக? ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக, ஒரு நேரம் பாயசத்துக்காக, ஒரு நேரம் கூழுக்காக. பிள்ளை இங்க கவனிங்கம்மா, திடீர்னு சொல்லும் பைபிள் எடுத்த வசனத்தை வாசி. இங்க பாருங்க, எல்லாம் இங்க பாருங்க, யாரும் கவர்ந்திருக்க கூடாது. இந்த எல்லாம் அங்கே ஆராதனை இருக்கும் ரொம்ப உற்சாகமா ஆண்டவர் மையப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஆமா, கர்த்தர் தந்த பலனுக்காக கர்த்தரை துதியுங்க. இந்த தின காலையிலே எழுந்து 1 மணிக்கு ஜெபம் பண்ணுறவங்க கரங்களை ஏற்றுங்க பாப்போம். சிலர் இருக்கீங்க, அநேகம் பேர் இருக்கீங்க, பரவாயில்ல. அப்படிதான் நீங்க ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும். காலையில் எழுந்து ஆண்டவர் ஆராதிக்கிறது ஆண்டவர் விரும்புகிறார். சரி, அருமையான தேவனுடைய எறும்பினுடைய நிலையிலே அது தன்னுடைய காலத்தை அறிகிற ஒரு மழையின் காலம் வரும். அப்போ எனக்கு இறை தேட போக முடியாது, நான் மிகவும் கஷ்டப்படுவேன். எனக்கு என் பிள்ளைகளுக்கு என்னுடைய கூட்டில் என்ன சேகரித்து வைக்கணும்? ஆகாரம் சேகரித்து வைக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டு ஆகாரத்தை தேடி அங்கே தன்னுடைய கூட்டுக்குள்ளே, தன் வீட்டுக்குள்ளே ஆகாரத்தை சரிப்படுத்தி வைக்கிறது. மழை காலம் வரும். மழை காலம் வந்த உடனே பயப்படாது, இவைகள் எங்கே போய் விடுகிறது? அவர்கள் இருக்க வேண்டிய அந்த இருப்பிடத்தில் அமர்ந்து விடுகிறது. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அருமையான பகல் வேளையிலே என்னுடைய வார்த்தைகிற தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இனி அடுத்தபடி அந்த எறும்பனுடைய விஷயம் நிறைய காரியங்களை பேச வேண்டி இருந்தாலும் அதுக்காக நான் வரல. அடுத்த பகுதி நேரம் கடந்து போகிறோம். அங்கே பார்க்கிறோம். அதே திரும்ப நீதிமொழி 30:25 வாசிங்க. கிடைக்கலையா?
பாத்தீங்களா? அவை அவன அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும். வாசிங்கம்மா, அடுத்த வாசிங்கம்மா. சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்களும். தங்களுடைய வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கிற, சத்தமா சொல்லுங்க, குழி முசல். யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? உங்க வீடுகளை நிறைய முயல் எல்லாம் வளர்ப்பீங்களேன்னு நினைக்கிறேன், பார்த்துருப்பீங்க. குழி முசல் பார்த்தவங்க கரங்களை ஏத்துங்க. சரி, நாளைக்கே நமக்கு அந்த மலை பகுதிக்கு போவோம், குழி முசல் போய் பார்த்துட்டு வருவோம். சரியா? என்ன ஒரு சந்தோஷமும் இல்லாம இருக்கீங்க? உன்னை பார்க்க வேண்டாமா? பூமியில இருக்க எல்லாம் பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கரை எல்லாம் எப்படி நல்லா உற்சாகமா உசத்தி தெய்வத்தை துதிக்கணும். நாளை நம்ம எங்க போறோம்? குழி முசல் பார்க்க போறோம். சரி, இந்த குழி முசல் அது ரொம்ப விசேஷமான ஒரு ஜந்து. அதை பற்றி சொல்லப்பட்ட திரும்ப அந்த வார்த்தையை வாசிங்க. சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்கள். சரி, இந்த குழி முசல்களுடைய இருப்பிடம் எங்க? எங்க? கண்மலை. சத்தம் சொல்லுங்க, எங்க? எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கரமடித்து என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை, உற்சாகமாய் கரமடித்து மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, உற்சாகமாக ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. பாட்டுக்காரங்கிட்ட சொன்னா அவங்க பாடிட்டே இருப்பாங்க. ஒரு நேரம் நேரம் ஆகி போச்சு, நீங்க சங்கடப்படுவீங்க. சரி, பெருங்குடல் சிறுகுடல் எத்தனை சங்கடப்படுவீங்க. சரி, கவனிங்க, பாருங்க. இந்த குழிமுசலுடைய வேலை என்ன? இதோ கண்மலையில தன் வீட்டை ஒழுங்குபடுத்தி அங்கே உட்கார்ந்து இருக்கிறது. இந்த குழிமுசல் அது ஒரு அதாவது அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. குழிமுசல் எப்படிப்பட்டது? சத்துவமற்றது. அப்படின்னா ஒரு பலன் இல்லை, அது ஒரு தைரியம் இல்லை, சீக்கிரமாக என்ன செய்துவிடும்? எதிரிகளான பாம்புகள், எதிரிகளான ஓநாய்கள், எதிரிகளான சத்துருக்கள், வேடர்கள் அதை பிடித்து விடுவார்கள். ஆனால் அந்த அருமையான சத்துவமற்ற ஜந்துவாகிய இந்த குழிமுசல் கண்மலையை தேடி அங்கே கண்மலைகளில் போய் அமர்ந்திருந்து அருமையான வீட்டை என்ன செய்கிறது? கட்ட ஆரம்பிக்கிறது. வாசிங்க 104 சங்கீதத்தில் 18 வசனம் வாசிங்க. 104 சங்கீதம் 18 வசனம். உயர்ந்த பர்வதங்கள், உயர்ந்த பர்வதங்கள், வரையாடுகளுக்கும் கண்மலைகள் குழி முசல்களுக்கும் அடைக்கலம். அல்லேலூயா. ஆமா, இந்த பாருங்க, இந்த கண்மலை யாருக்கு அடைக்கலாம்? சொல்லுங்க, நமக்கு யார் அடைக்கலாம்? வாசிங்க 46 சங்கீதம் 1 வசனம். சீக்கிரம் கட 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 வாசிக்கணும். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும். பாத்தீங்களா? ஆபத்தான நேரம் வரும் என்று அந்த அருமையான ஜந்துவாகிய அந்த குழிமுசலுக்கு தெரியும். அது என்ன செய்யற? தன்னுடைய வீட்டை அந்த கண்மலையிலே போய் தோண்டி ஒழுங்குபடுத்தி அங்கே உள்ளே உட்கார்ந்து கொள்ளுகிறது. இந்த குழிமுசலானது அதுக்கு ஒரு சக்தியும் இல்லை, பலனும் இல்லை, தைரியம் இல்லை. ஆனாலும் ஆண்டவர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? சொல்லுங்க. இவ்வளவு நேரம் படிச்சேன் இல்லை, சொல்லுங்க. ஞானம் கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்? இங்க இருக்கிற எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் விசேஷமான ஞானத்தை தந்து. எப்படி ஆண்டவர் ஞானம் தந்திருக்கிறார்? வாசிங்க 111 சங்கீத கடைசி வசனம்.
சீக்கிரம் 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 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே நீ ஞானத்தின் கர்த்தருக்கு ஆரம்பம். பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தின். அப்போ நமக்கு தேவன் ஞானம் தந்த எப்படி? நான் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறபடினால. நான் கர்த்தருக்கு பயப்பட 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 ஆண்டவர் நமக்கு என்ன தருவார்? ஞானம் தந்து கொண்டே இருப்பார். குளிமசலுக்கு ஆண்டவர் நல்ல ஞானம் கொடுத்திருக்கிறார். என்ன? இந்த காட்டுக்குள்ள இந்த பெரிய மலையில நீ வாழ்கிற, உனக்கு என்ன வரும்? என்ன வரும்? ஆபத்து வரும். என்ன வரும்? உனக்கு யார் உண்டு? எதிரிகள் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அந்த எதிரிகளுக்கு நீ தப்பணும்னா உன்னை நான் எங்க கொண்டு வைக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமா, நமக்கு ஒரு கண்மலை இருக்கு. 1 கொரிந்தியர் புஸ்தகம் ஹல்லேலூயா. எடுத்து சீக்கிரம் வாசிங்க. 10:4 வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:4. அல்லேலூயா. நமக்கு ஒரு கண்மலை உண்டு. ஐயோ, நான் சத்துவம் இல்லையே, எனக்கு பலன் இல்லையே, ஞானம் இல்லையே, ஐயோ எனக்கு ஐஸ்வர்யம் இல்லையே, அறிவு இல்லையே, எனக்கு எல்லாம் ஒரு பிரச்சனை, போராட்டம், எப்ப பார்த்தாலும் சத்துருடைய பிரச்சனைகள், நெருக்கத்துல இருக்கிறேனே, என்னை தேவையெல்லாம் நெருக்கிறார்களே, வேணுமென்று என்னை உபத்திரப்படுத்துகிறார்களே. நீ பதறாத, நீ பயப்படாத. அந்த குளிமுசலுக்கு ஒரு கண்மலையை கர்த்தர் கொடுத்திருப்பார் என்றால், எனக்கு உனக்கு ஒரு மேன்மையான கண்மலையை கர்த்தர் மகிமையாக தந்திருக்கிறார். அந்த கண்மலை கிறிஸ்துவே. கரங்களை தட்டி இப்படி இருக்கல, கரம் தட்டுங்க, அட துதிங்க 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 துதிங்க. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தர்மையான இந்த நல்ல இந்த பகல் வேளை தேவனுடைய வார்த்தைகிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான குளிமுசல் தெரிந்த அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிற. ஒரு தடவை சில குளிமுசல்கள் மேய்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த தாய் குளிமுசல் சத்தம் போடுகிறது, அபாய குரல் கொடுக்கிறது. நீங்க அங்கெல்லாம் இருக்கக்கூடாது, இங்க வந்துருங்க என்று. ஆனா சில முயல்கள் என்ன செய்து விட்டது? ஓடி 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 அந்த தாய் பக்கமா வந்தது. தாய் பக்கம் வந்த உடனே என்ன செய்து எல்லாமே அப்படியே அந்த தன்னுடைய குட்டிகளை கொண்டு அந்த கண்மலைக்கு உள்ளே, அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு சேர்த்து விட்டது. கொஞ்ச நேரம் பார்த்து அந்த தன் குட்டிகளை பார்த்தால் ஒரு குட்டியை காணல. எங்கே என்று மெதுவாக வெளியே வந்து பார்க்கிறது. ஒரு குட்டி அதனுடைய இஷ்டம் போல் அங்கேயும் மேய்ந்து கொண்டே இருக்கிறது. மறுபடியும் சத்தமிடுகிறது, நீ வந்து விடு என்று. வரவே இல்லை. கடைசியா அந்த தாய்க்கு ரொம்ப வேதனை. நான் இவ்வளவு சத்தமிட்டோம், இவ்வளவு தூரம் எச்சரிப்பு கொடுத்தோம், இந்த அருமையான இந்த சிறிய குட்டி கீழ்ப்படியவில்லையே என்று சொல்லி துக்கத்தோடு துயரத்தோடு, இதோ தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேணுமே, மற்ற குட்டிகளையும் பாதுகாத்துக் கொள்ள வேணுமே, அது புஷ்ஷன்னு நேரே தன் வீட்டுக்குள்ள போய்விட்டது. திருப்பி வந்து மெதுவாங்க பார்க்கும்போது ஒரு பயங்கரமான நாய், ஓநாய் வந்து அதை பிடித்து தன் வாயில் வைத்திருக்கிறது. இன்றைக்கு அநேக நேரங்களில் அருமையான தேவ பிள்ளையே, சத்துவமற்ற என்னையும் உங்களையும் பாதுகாக்க என் ஆண்டவராகிய தேவ எச்சரித்து கொண்டிருக்கிறார். மகனே மகளே, நீ அங்கே இருக்காதே, நீ இங்கே வா, ஆராதனைக்கு வா, ரட்சிக்கப்படு, என் பிள்ளையா மாறு. உனக்கு நித்தியத்தை கண்மலையிலே ஒரு வீடு இருக்கிறது. அந்த வீடு பரலோகம், அந்த வீடு பரலோகம். அங்க நீ வந்து விடு வந்து விடு. ஆனால் ஓநாயாகிய பிசாசு நம்மை கவனித்து எச்சரித்துக் கொண்டிருக்கிறான். எதுக்கு? நம்மை கவ்வி பிடிப்பதற்காக, நம்மை தூக்கி எடுப்பதற்காக, நம்மை கொலை செய்வதற்காக. திருடன் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கு வராண்டு ஒன்று யோவான் 10 படிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆமே பிசாசாகிய சத்துரு, ஓநாயாகிய பிசாசு நம்மை கவ்வி கொண்டு போகும்படி பல நிலை நமக்கு எதிராக கிரியை செய்கிறார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாதைக்கு நேராக அருமையான நம்முடைய தாயாகிய நம் நேசருக்கு பிரியமான பாதை நடக்காதபடி நம்முடைய இஷ்டப்பான பாதை கொண்டு போவதற்கதாய் பொல்லாத சத்துரு நம்மை வழி திசை திருப்ப ஆரம்பிக்கிறான். காட்டிலே ஒரு விசேஷம், தனக்கு ஆகாரம் கிடைக்கவில்லை என்றால் இந்த சிங்கங்கள் என்ன செய்யும்? கர்ச்சிக்க ஆரம்பிக்கும். கர்ச்சித்த உடனே
அங்க இருக்கக்கூடியதான விலங்குகள் அங்கேயுமா சிதறி ஓட ஆரம்பிக்கும். இது கவனமாக இருக்கும். எங்கே எந்த விலங்கை பிடிக்கலாம் என்று எதிர்பார்த்திருந்து மிகவும் கவனமாக இதோ கரெக்டான ஒரு நிலையிலே ஒரு குறிக்கப்பட்டதான முயலையோ மானையோ ஓடி போய் பிடித்து விடுகிறது. பிசாசு இப்படிதான் நம்ம மேல கண்ணி வைக்கிறான். நம்மை பிடிப்பதற்காக வியாதியினாலே, பாவத்தினாலே, சாபத்தினாலே, அக்கிரமத்தினாலே, அநியாயமான கிரியையினாலே, ஆண்டவருக்கு பிரியமில்லா காரியங்களால பிடிக்கும்படியாய் என்னை உங்களையும் சத்துரு கண் வைத்துக் கொண்டே இருக்கிறான். நம்ம எப்பொழுது 2 பேர் கவனித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஒன்று, நம்முடைய சர்வ வல்லமுள்ள தேவன், இஸ்ரவேலை காக்கிற தேவன், உறங்காமல் தூங்க கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். கருவணியை போல் நம்மை பாதுகாக்கிறார். ஆனா ஒரு பக்கம் பிசாசு நம்மை கவனம் வைக்கிறான். யோபிடத்தே அந்த சாத்தானிடத்திலே ஆண்டவர் கேட்கிறார், என்னுடைய நீதிமானாகிய எனக்கு பயப்படுகிற என்னுடைய மகன் பரிசுத்தவானாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? யார் மேலதான் கவனம் வைப்பான்? தேவனுக்கு பயப்படுகிறவங்க மேல, தேவனை ஆராதிக்கிறவங்க மேல, ஆண்டவருக்கு கொடுக்கிறவங்க மேல, ஆண்டவர் பிரியமாய் பரிசுத்தமாய் ஜீவிக்கிற பிள்ளைகள் மேல ரொம்ப கவனமா இருப்பான். அவன் பக்கம் இருக்கிறவங்களை பற்றி பிரச்சனையே கிடையாது. இந்த கட்சிக்காரங்களை போல இந்த நாள் பகல் வேளையில தேவனுடைய வார்த்தையை இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஒளிமிஸ்தனுடைய காரியத்தை இன்னும் சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதக்காரர் விதமா பாடுகிறார். சங்கீதம் 18:2 வாசிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 18:2. கர்த்தர் யாரு? தாவீது சொல்லுகிற, ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய கன்மலை. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். தேவ மனிதனாகிய தாவீது இந்த 18ஆம் சங்கீதத்தை பாடும்போது, என் தகப்பன் என் தேவன் எனக்கு எப்படி இருக்கிறார்? கன்மலையா இருக்கிறா. ஆகையினால நான் பயப்பட மாட்டேன். எப்பொழுது நான் வந்தடையத்தக்க கன்மலை அவர்தான். வாசிங்க சங்கீதம் 71:3, சங்கீதம் 71:3. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபாலபா ஷபாபாபாபாபாபாபாபா. நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலையாயிரும். ஆம் தேவ பிள்ளையே, எந்த நேரத்தில் வந்து சேருவதற்கு நம்முடைய தேவன் கன்மலையாக இருக்கிறார், நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஆமென். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இதோ ஒருவன் குற்றம் செய்தால், இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் எதிரிக்கு பயந்தவன் ஓடி போய் இதோ அடைக்க பட்டணத்து உள்ளே போய்விட்டால் அவனை பின்னால் இதோ எதிராளி தொடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பிரமாணம் இருந்தது. அதுபோல நமக்கு நம்ம எத்தனையோ பாவத்துக்குள்ள, எவ்வளோ குற்றத்துக்குள்ள, எத்தனையோ விதத்தில் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற இடங்கள் உண்டு. அந்த இடத்திலெல்லாம் சத்துரு நம்மை எப்போ குற்றப்படுத்தி கொண்டிருக்க, நீ பாவி, நீ குற்றவாளி, ஓ நீ நரகத்துக்குள்ளவன், உன்னால ஒன்று இல்லை, இனிமே உன்னை கொண்டு ஒன்று செய்ய முடியாது என்றெல்லாம் நம்மை வேதனைப்படுத்துவான். அநேக நேரம் பிள்ளைகளை பெற்றோர் சொல்லுவாங்க, நீ ஒன்றுக்கு ஆகாது, வெறும் மண்டு, ஓ நீ ஒன்றும் படிச்சுக்கிட மாட்ட, இப்படியெல்லாம் அவர்களை தூண்டிவிட சத்துரு பெற்றோரை எழுப்புவான். யோபினுடைய மனைவி எழுப்பினது போல இந்த நாள் பகல் வேளையில அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் சொல்லணும், என் தேவன் எனக்கு ஞானம். இயேசுதான் நம்முடைய ஞானம். 1 கொரிந்தியர் 1:31 கடகடா வாசிங்க. யார் ஞானம்? வாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அல்லேலூயா. அப்ப பிள்ளைங்க நீ சொல்லணும், எனக்கு ஞானம் நீங்க தான்ப்பா. பாடப்புத்தகத்தை எடுத்து வைக்கணும், ஜெபம் பண்ணணும், ஊழியக்காரர்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கணும், நான் படிக்க போறேன், எனக்கு புரியல, எனக்கு ஞானம் இல்லை, எல்லாம் மறந்து போகுது, என்ன செய்யணும் தெரியல, உதவி செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லிட்டு நீங்களும் அந்த பாடப்புத்தகத்தை எடுத்து வைத்து அப்படியே ஜெபம் பண்ணுங்க. வேத வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஒருவன் ஞானத்தை குறைப்பட்டிருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற பிதாவினை கேட்க வேண்டும் என்று யாக்கோபில் படிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஞானம் தேவனுடைய கையில் இருக்கிறது. ஞானம் அவர்
ஒருவரே ஞானம், அவராலே எல்லாம் முடியும். ஆகையினால் அவரை பற்றி கொள்ளுங்க. புலி முசல் கண்மலையை தேடி இதோ தன்னுடைய கூட்டை கட்டி வைத்திருக்கிறது. நம்முடைய நிலை என்ன? இன்றைக்கு நாம் இந்த உலகத்தொட்டு கடந்து போனால், தேவனுடைய வருகை இருந்தால், எதுவானாலும் இந்த உலகத்தொட்டு கடந்து போறோம்னு வைங்க. அப்படியானால் நாம் நித்தியத்துக்குள்ள போக ஆயத்தமா இருக்கிறோமா? ஆண்டவர் மோசே இடத்துல ஒரு காரியம் சொன்னா. என்ன சொன்ன? யாத்ரா புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுவோம். யாத்ரா புஸ்தகம் அதனுடைய 33 அதிகாரம் 21 22 வசனம் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். 33 21 22. பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு, நீ அங்கே கன்மலையில் நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து, அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து, நான் கடந்து போகும் மட்டும், நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன், என் கரத்தினால் உன்னை மூடுவேன். ஆண்டவர் சொல்ல, மகனே மோசே, என்கிட்ட ஒரு இடம் இருக்குது, என்கிட்ட ஒரு இடம் இருக்குது. கன்மலையின் வெடிப்பு, கன்மலையின் வெடிப்பு. உன்னத பாட்டின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுவோம். 2 அதிகாரம் 14 வசனம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ கிரிபிகா பாபா பாபா பாபா. ஹல்லேலூயா. உன்னத பாட்டு 2:14 வாசிங்க. கன்மலையின் வெடிப்புகளிலும், கன்மலையின் வெடிப்புகளிலும், சிகரங்களின் மறைவிடங்களிலும், சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கும் என் புறாவே, என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் இந்த அருமையான இந்த உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், கேட்கட்டும். இந்த நாள் பகலில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, நீ என்னுடைய புறா. புறாவானது கன்மலையின் வெடிப்பிலே போய் ஒதுங்கி இருக்கிறது. ஒரு வாலிபன் ஒரு தடவை அப்படியே நடந்து வந்து கொண்டிருக்கிற திடீர்னு மழை, பயங்கரமான புயல், அவன் எங்கே ஓடுவேன்னு தெரியல, பயந்து கொண்டிருக்கிறான். இடி முழக்கம், மின்னல். கடைசி அவன் திடீரென்று அவருடைய கண்கள் ஒரு பெரிய ஒரு கன்மலையை நோக்கி பார்க்கிறது. அங்கே போய்விடலாமா? போக முடியாது, போக முடியாத சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது அவன் எட்டி பார்க்கிறான். அங்கே ஒரு புறாவானது அந்த மலையில் அப்படியே உட்கார்ந்துருக்கு. பயப்படவே இல்லை, எழும்பி ஓடல, சத்தமிடல, அப்படியே உட்கார்ந்துருக்கு. என்ன இது இப்படி உட்கார்ந்துருக்கு என்ன கவனமா கவனிக்கிறான். அப்போது அவனுடைய கண்கள் இந்த புறாவை நன்றாக கவனிக்கக்கூடிய நிலையில் மாறினது. என்ன தெரியுமா? இதோ அந்த புறாவானது அந்த கண்மலையிலே ஒரு வெடிப்பு இருந்தது, அதுக்குள்ளே தன்னை மறைத்து வைத்திருந்தது. அங்கே வந்த இடி முழக்கமோ, அங்கே வந்த புயலோ மழையோ ஒன்று அதை சேதப்படுத்த முடியாதபடி தைரியம் அதுக்குள்ளே உட்கார்ந்திருக்கிறது. இந்த நாள் பகல் வேளையிலே தேவனுடைய வார்த்தைக்கிற தேவ பிள்ளையே, நீ ஒரு புறா. உன் முகர்வத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். காலையில் 5 மணிக்கு எழும்பி அவருடைய முகத்தை தரிசிக்க ஆரம்பி. 4 மணிக்கு எழும்பு, ஆண்டுடைய பார்த்து அமர்ந்துரு. 1 மணிக்கு ஒரு கண்ணீரோடு கேள், ஏசப்பா உம்முடைய முகத்தை நான் பார்க்க வந்திருக்கிறேன், உம்முடைய முகத்தை நான் பார்க்க வந்திருக்கிறேன், எனக்கு இரக்கம் செய்யுங்க. எந்த இடி முழக்கமோ எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரு சத்துரு மேற்கொள்ள. வாசிங்க ஏசாயாவின் புஸ்தகம் 25:4. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏசாயா 25:4. ஓடபாரப ஷம்பாலபாலபா. கொடூரமானவர்களின் சீரல், கொடூரமானவரின் சீரல், மதிலை மோதி அடிக்கிற, மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கு, பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும், நீர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானி, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானி. கண்மலை ஆகிய தேவ நமக்கு எப்படி இருக்கிறார் ஐயா? நாம் எப்போதும் நம்முடைய வேதனை மத்தியில, நெருக்கத்தி மத்தியில, உபத்திரத்து மத்தியில, பிரச்சனை மத்தியில நாம் போய் தங்கி இருக்கக்கூடிய ஒரு கண்மலையா இருக்கிறார். 71 சங்கீதம் அதுதான் சொல்லுது. வாசித்தீங்களா? 71:3 வாசித்து பாருங்க. என்ன அருமையாக தான் சங்கீதக்காரர் பாடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிகபா ரபா ஷபா பாபா. நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். நாம் எந்த நேரமா இருந்தாலும் வருத்தப்பட்டு பாரன் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் அழைக்கிறா. காலங்க ஒரு குறுகியோட காலத்தை தந்திருக்கிறா. இந்த உலகத்திலே குடித்து வெறித்து ஆண்டவர் பிரிய அசியான பாதையில் நடந்து எத்தனை வாலிபர்கள், எத்தனை பெண்கள், ஆண்கள் தங்கள் வாழ்க்கையை துளைத்து அலைந்து கொண்டிருக்கும் போது இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறா, என் புறாவே உன் முக ரூபத்தை என காண்பி. என்னுடைய பாதத்தில் நீ அமர்ந்திருந்து நீ கண்ணீர் வடிக்கிற நேரம்
மிகவும் மிகவும் பொன்னான நேரம், அது மிகவும் விலையேறப்பட்ட நேரம். உன் நேசரின் பக்கமா வருகிறார், உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. பிராவினுடைய கண்கள் எப்போதும் கண்ணீரால் நிறைந்திருக்கும். உன் கண்கள் எப்பவும் கண்ணீரால் நிறைந்து கர்த்தரை பார்த்து உன் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கணும். ஆண்டவரோடு பேசணும். வாங்கப்பா, என்கிட்ட வாங்க, நான் உங்களோடு பேசுறேன், நீங்க என்னோடு பேசுங்க. ஏசப்பா, நீங்க தான் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. பாடெல்லாம் படிப்பன நேரம் ஆகி போகுமே, நேரம் ஆகி போகுமே. நமக்காக அடிக்கப்பட்ட ஒரு கண்மலை, ஒரு பிளவுண்ட ஒரு கண்மலை நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கண்மலைக்குள் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். பதறக்கூடாது. ஆனால் ஒன்று கர்த்தருக்கு பயப்படுற அவருடைய வசந்தி கீழ்ப்படி அவருடைய பிள்ளைகளுக்கு நற்புத்தி உண்டு. எப்படி நடக்கணும், எப்படி போகணும், என்ன செய்யணும், எங்க போகக்கூடாது, எல்லாவற்றையும் கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் சீக்கிரமா வருகிறார். தேவ சமுத்திரமே அர்ப்பணிப்போம். ஒரு இதோ மிகுந்த ஞானம் உள்ளதான அருமையான எறும்பு காலத்தை அறிந்து தன் காரியத்தை ஒழுங்குபடுத்துகிறது. இதோ அற்ப ஜந்துவாயிருக்கிற ஒரு குளிமுசல் தன்னை பாதுகாத்துக் கொள்ள கண்மலை தன் வீட்டை கட்டி வைத்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை என்ன? நம்முடைய வீடு எங்கே இருக்கிறது? பூமிக்கு எல்லா வீடும் அழிந்து போகும். ஆபிரகாமை பற்றி வேதம் சொல்லுகிறது, கையினால் கட்டப்படாத இதோ தேவனால் கட்டப்பட்ட அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்காக, நித்திய வீட்டுக்காக அவர் காத்திருந்தார் என்று வேதத்தில் எபிரேயர் 11 அதிகாரத்தில் படிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை என்ன? இந்த உலகத்துக்கு வீடெல்லாம் அழிஞ்சு போகும். அழியாத நித்திய வீட்டை கட்டுவதற்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். எல்லாரும் எழும்புவோம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட வேண்டிய காலத்தை ரட்சிக்கப்படுவோம். ஆமென். அபிஷேகம் பெற்றுக் கொள்ளுவோம். ஆராதிக்க வேண்டிய காலத்தை ஆராதிப்போம். ஆமென். அவைகள் எல்லாம் அலட்சியம் பண்ண வேண்டாம். ஆமென், 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 ஆமென். பிசாசான ஓநாயை போல சுற்றி கொண்டே வருகிறான். எப்படியால் இந்த ஆத்மாவை தொலைக்கலாமா, இந்த ஆத்மாவை கெடுக்கலாமா, இந்த ஆத்மாவை பாதாளத்தில் தள்ளலாமா என்று எத்தரித்துக் கொண்டிருக்கிறான். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்களுக்கு நற்புத்தி உண்டு. ஆமே. புத்தியோடு ஞானத்தோடு அவர் சொந்தம் அர்ப்பணிப்போம். எல்லாருடைய கண்களை மூடுவோம், கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிப்போம். எல்லா கண்களை மூடி கர்த்தரை சமூகத்தை ஆராதிப்போம். கர்த்தருடைய வருகைக்கு நம்மை தகுதிப்படுத்துவோம். இன்றைக்கு கர்த்தருடைய வருகை இருக்கும் என்றால் அருமையான சகோதரா சகோதரி, உன்னுடைய நிலை என்ன? ஓ ரிகாபா ரபா லபா ஷபா பாபா தீகாபா ரபா லபா த ரபா ஷபா பாபா பாபா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். மணலில் மேல் கட்டப்பட்ட வீடாக அல்ல, கண்மலையில் மேல் கட்டப்பட்டதான வீடா நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும். ஓ ரிகாதபரமோஷ். கொடூரமான ஒரு சீரல் மதுரை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கிறவும், வெயிலுக்கு ஒதுக்கு நிழலுமானீர். ஓ, அந்த தேவன் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த தேவன் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் தமக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பிராகுகளே, ஓ கர்த்தர் உங்களை அழைக்கிறார். என் பிராவே, என் உத்தமியே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. அதிகாலை 5 மணிக்கு 4 மணிக்கு எழுந்து உங்களுடைய முகத்தை தேவனுடைய சமுதராக திருப்பி பாருங்கள். அவருடைய முகத்தை தரிசிங்க. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். உங்களுடைய முகத்தை பிரகாசிக்கப்படுகிறவர், உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறவர், உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர் மத்தியில் அவர் கடந்து வந்திருக்கிறார். ஒரு தீர்மானத்தோடு ஜெபிப்போம், தீர்மானத்தோடு ஜெபிப்போம். இப்பொழுது கர்த்தரை அர்ப்பணிப்போம். மாணவரின் உயர் மறைவிலிருக்கிறவன் சர்வ